ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் இயற்கையுடன் வாழ்ந்த ஒரு யானை இருந்தது. யானையின் பெயர் அருணன். அருணன் மிக பெரியது, வலிமை மிக்கது. ஆனால் அதற்கென்று ஒரு சிறு குறைபாடும் இருந்தது. யானையின் அமைதியான குணமே யாரையும் தொந்தரவு செய்யாமல் தனது வழியிலே சென்றுவிடும். ஒரு நாள் அருணன் தண்ணீர் குடிக்க குளக்கரைக்கு வந்தபோது அருகில் இருந்த மரத்தில் இருந்த தேனீக்களின் கூடு அவன் கவனத்தை ஈர்த்தது. இந்த தேனீக்கள் எல்லாம் என்ன செய்யும் என யோசித்தது. அவன் உள்ளுக்குள் ஆச்சரியமாக உணர்ந்தான். இந்த தேனீக்களுக்குள் தனியா என்ற புத்திசாலி தேனி ஒருத்தி இருந்தது. தனியா மற்ற தேனீக்களை விட துணிச்சலானவள். அவள் யானையை பார்த்ததும், இந்த பெரிய யானையிடமிருந்து எப்படி நம்மை பாதுகாத்தல் வேண்டும் என்று தேனி கூட்டத்துடன் ஆலோசனை செய்தாள். அவள் துணிச்சலாக யானையுடன் உரையாடத் துவங்கினாள். யானையே, நீ எங்களை எதற்கு இப்படி பார்க்கிறாய்? எங்கள் தேன்கூட்டை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொன்னது தனியா. அதற்கு அருணன் சிரித்தபடி, நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனால் உங்களின் சிறிய வாழ்வையும் உங்கள் ஒத்துழைப்பையும் நான் அறிய விரும்புகின்றேன். உங்களை பார்த்து என்னை விட மிகச் சிறியவை என நினைத்தேன் என்று தன் உண்மையை பகிர்ந்தது. தனியாவும் மற்ற தேனீக்களும் யானையின் பேச்சில் சிந்தித்தனர். அருணனே, இவ்வளவு பெரியதாயிருந்தும் நீ எங்களின் சிறிய வாழ்வை கவனிக்கின்றாய். அதற்கு பெரிய மனசு வேண்டும் என்று சொன்னது தனியா. இருவருக்கும் நட்பு வளர துவங்கியது. யானை தினமும் தேனீக்களுடன் பேசும் வழக்கமானது. தனியா, அருணனே, நீ எங்கள் வாழ்வில் ஒன்றான வேர்களை நசிக்காமல் சிறப்பாக நடந்து கொண்டால் நாங்கள் உனக்கு எப்போதும் உதவுவோம் என்று உறுதியளித்தாள். ஒரு நாள் காடு முழுவதையே உலுக்கிய ஒரு அபாயம் ஏற்பட்டது. வறட்சி காரணமாக பூக்கள் பூக்காமல் விட்டது. தேனீக்களுக்கு உணவில்லாமல் மிகவும் கடினமான நிலை ஏற்பட்டது. இதை அறிந்த அருணன் உடனே உதவ முனைந்தது. அருணன் காடுகளை சுற்றி நடைபயணம் செய்தது. தண்ணீர் கிடைக்கும் இடங்களை தேடி கண்டுபிடித்து தேனீக்களுக்கு தெரியப்படுத்தியது. இங்கே சிறிய மூலைகளிலும் சிறிய பூக்கள் இருக்கின்றன, இதிலிருந்து உங்களுக்கு தேனெடுக்கலாம் என்று சொன்னது. தேனீக்கள் அந்த இடத்திற்கு சென்று மீண்டும் உற்சாகமாக தங்கள் வேலைகளை தொடர்ந்தன. விக்னேஷ் ஒரு அழகிய மயில் காடு முழுவதும் வண்ணமயமான பரப்பை உருவாக்கினான். அவன் பூக்களுடன் ஆடிய போது புதிதாக வளர்ந்த பூக்கள் அனைவருக்கும் உணவாய் மாறின. விக்னேஷின் செயல்கள் யானைக்கும் தேனீக்களுக்கும் மேலும் உதவியாக இருந்தது. அந்த நாட்களில் சந்திரன் என்ற ஓர் கூர்மையான கழுகும் அந்த காட்டில் வாழ்ந்தது. சந்திரன் மிகவும் கர்வமானவன். யாரையாவது அடர்க்க முயற்சித்து விடுவான். ஒரு நாள் சந்திரன் தேனீக்களை பார்த்து, உங்களைப் போல சிறிய உயிரினங்களால் என்ன செயல் செய்ய முடியும்? நீங்கள் யானையிடம் இருப்பதை பார்த்தால் என்ன செய்ய முடியும் தெரியுமா என்று கேலி செய்தான். இதை கேட்ட பிறகு தனியா தன்னுடைய சிக்கலான வேலைகளை அருணனுடன் பகிர்ந்தாள். நாங்கள் யாருடைய வாழ்க்கையையும் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம், நீ இதை நினைவில் கொள் என்று திட்டமிட்டது போல சொன்னது. இன்னொரு காடு தீப்பிடித்தது. ஆபத்தான சூழ்நிலையில் யானை, தேனீக்கள், மயில் மற்றும் மறு உயிரினங்கள் ஒன்றாக இணைந்து தீயை அணைக்க முயற்சித்தனர். அருணன் தனது தண்ணீரை கொண்டு தீயை அணைத்தான். தேனீக்கள் தங்கள் கூட்டமாக தகள்களை அணைக்க வலுவூட்டின. மயிலான விக்னேஷ் தனது அற்புதமான இறகுகளை கொண்டு காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தியது. சந்திரனும் தனது கர்வத்தை மறந்து இப்போது உதவி செய்ய முன்வந்தான். அனைவரும் இணைந்து தீயை அணைத்ததோடு புதிய நட்புகளையும் உருவாக்கினார்கள். இப்போது யானை, தேனீக்கள், மயில் மற்றும் கழுகு ஒன்றிணைந்த ஒரு அழகான கூட்டமாக வாழ்ந்தனர். காடு
இயற்கையின் பேரின்பத்தால் நிரம்பியது. இந்த கதையால் நம்மை போலவே வேறொரு சிறிய உயிரினங்களையும் மதிக்க வேண்டும், அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும்.